மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய வகுப்பில் அதாவது துணை வினைச்சொற்கள் அல்லது பி வெர்ப், அதாவது ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அல்லது பி வெர்ப்பை வைத்து கேட்கப்படும் வினாக்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது குறு பதில்கள், எஸ் ஆர் நோ, குறு பதில்கள், எஸ் ஆர் நோ, அந்த குறு பதில்களை எவ்வாறு கூறுவது, அதாவது ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அல்லது பி வெர்ப்பை வைத்து கேட்கப்படும் வினாக்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது குறு வினாக்கள், எஸ் ஆர் நோ, அதை எவ்வாறு நாம் பதிலளிக்க வேண்டும் என்பதை இந்த வகுப்பில் பார்ப்போம். பாருங்கள். ஆங்கில இலக்கணம், ஆக்ஸிலரி வெர்ப்ஸ், பார்ட் 11. uses of auxiliaries in short answers, அதாவது குறு வினாக்களில் இந்த ஆக்ஸிலரிஸ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார். படக்காட்சி 230, நாள் 28/1/2024, அதாவது ஒலிப்பதிவு செய்யப்படும் நாள் 28/1/2024. பாருங்கள். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ், துணை வினைச்சொற்கள், பார்ட் 11. uses of auxiliaries in short answers, agreements, etc. அதாவது ஆக்ஸிலரிஸ், துணை வினைச்சொற்களினுடைய பயன்கள், ஷார்ட் ஆன்சர்ஸ், குறு வினாக்களில், அக்ரிமெண்ட்ஸ் நேர்மறை, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எதிர்மறை போன்ற பதில்களில் அதை இந்த ஆக்ஸிலரிஸை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்போம். வாருங்கள். பாருங்க. 1. Questions requiring the answers yes and no. That is, questions starting with auxiliaries or with finite verb be should be answered by yes and no and the auxiliary only. The original subject, if a noun, is replaced by a pronoun. Pronoun subjects may change as follows. அதாவது என்ன அப்படின்னா, இந்த துணை வினைச்சொற்களை வைத்து கேட்கப்படும் வினாக்கள், துணை மனுஷனம் ஆக்ஸிலரிஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆக்ஸிலரி வெர்ப்பை வைத்து அல்லது பி வெர்ப்பை வைத்து கேட்கப்படக்கூடிய வினாக்கள், அதாவது WH வேர்ட் இல்லாமல் கேட்கப்படும் வினாக்களுக்கு எஸ் ஆர் நோ என்ற பதிலை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதற்கான சொல்றாங்க. அதுல ஒவ்வொன்றுக்கும் சொல்றாங்க. நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கிறது, டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கிறது, அதை நம்ம ஒரு 4-5 வகையாக அவர்கள் பிரித்து கூறியிருக்கிறார்கள். அது அப்படி நான் பாருங்கள். துணை வினாக்களில் கேட்கப்படும் வினாக்களுக்கு ஆம் இல்லை என்ற பதிலை கொடுப்பதற்கான விதிமுறைகள். அங்க பாருங்க, இது பாருங்க. அதாவது இந்த இங்க ஆக்ஸிலரிஸ் இருந்ததுன்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பயன்படும். ஆக்ஸிலரி இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தும். அடுத்ததுல இந்த சப்ஜெக்ட் அது நவுனா இருந்ததுன்னா ப்ரோனவுனுக்கு மாத்திக்கணும். ப்ரோனவுனாவே இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து செகண்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் எவ்வாறு மாறும் என்பதை வினாக்களிற்களை பார்ப்போம். பாருங்க. Do you smoke? Yes, I do. செய்கிறேன், அப்படித்தான் சொல்லணும். No, not yes, I smoke அப்படின்னு சொல்லப்படுதுங்கண்ணா. Yes, I do. Not yes, I smoke. அதாவது yes, I smokeன்னு சொல்லக்கூடாது. Not yes, I smoke.
என்ன சொன்னா? எஸ் ஐ டூ. ஆம் நான் செய்கிறேன். என்ன? எஸ். ஐ எஸ் ஐ ஸ்மோக்ன்னு சொல்லக்கூடாது. நாட் எஸ் ஐ ஸ்மோக். எஸ் ஐ டூ. ஆம் செய்கிறேன். நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆம்ன்னு மட்டும் சொல்லுவோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? அங்க ஒரு ஆக்ஸிலரியும் சேர்த்துக்கணும். அங்க என்ன ஆக்ஸிலரி இருக்கோ, அதே ஆக்ஸிலரியும் கொண்டு வந்துரணும். நேர்மறையில. எஸ் டூ யூ ஸ்மோக்? எஸ் ஐ டூ. எதிர்மறையில நோ ஐ டோன்ட். ஆம் செய்கிறேன். இல்லை செய்யவில்லை. இஸ் இட் ரானிங்? எஸ் இட் இஸ். நோ இட் இஸ்ன்ட். இங்க பாருங்க, இங்க வந்து ப்ரோனவுனா இருக்கு. ப்ரோனவுனா இருந்தா அந்த ப்ரோனவுனா மாறும். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன்னா அப்படியே இருக்கும். ஆனா அதே நேரத்துல நவுனா இருந்ததுன்னா, அந்த நவுன் வந்து ப்ரோனவுனா மாத்திக்கணும். விதிமுறைகள் பாருங்க. If it is the original subject, if a noun, it should be changed into a pronoun. நவுன நம்ம அந்த எஸ் ஆர் நோங்கிறதுல வந்து நவுன பயன்படுத்தக்கூடாது. அதனுடைய ப்ரோனவுனை பயன்படுத்த வேண்டும். Is it running? Yes, it is. No, it isn't. Did the twins go? Yes, they did. No, they didn't. இது நேர்மறை பதில். இது எதிர்மறை பதில். Will there be an exam? Yes. There will. No, there won't. இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின் வந்து எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்ல போறோம் அப்படின்னா, அங்க என்ன ஆக்ஸிலரி இருக்கோ, அந்த ஆக்ஸிலரிய வச்சே பயன்படுத்தணும். ஆன்சர்ல எஸ் ஆர் நோல கொண்டு வரணும். நேர்மறை ஆன்சர்னா எஸ். அதே ஆன்சர். எதிர்மறைனா நோ நெகட்டிவ். அது ஆக்ஸிலரியா இருந்தாலும் சரி, அல்லது பீங்கிற ஃபைனட் வெர்பா இருந்தாலும் சரி. பீங்கிற ஃபைனட் வெர்பா இருந்தாலும் சரி, அல்லது ஆக்ஸிலரி பியை பயன்படுத்தினாலும் சரி, ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் விதிமுறை. ப்ரோனவுன் அங்க ஐ மீன் ஆக்ஸிலரி, அதாவது ப்ரோனவுன் அங்க இருந்ததுன்னா, ப்ரோனவுன் வந்து ஐ ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன். ப்ரோனவுன் இல்லாம நவுனா இருந்ததுன்னா, அந்த நவுனை ப்ரோனவுனா மாத்திக்கணும். இது இது விதி 1 பார்த்திருக்கோம். அடுத்து 2. If there are more than one auxiliary in the question, the first one should be used in the answer. அதாவது நம்ம கேள்வி கேட்கும் போதே அவங்க வந்து 2 ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்ஸிலரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் ஆக்ஸிலரி பயன்படுத்தினா முதல் துணை வினைச்சொல்லை மட்டும் பயன்படுத்தினால் போதும். ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வினைச்சொற்கள் இருந்தால், மோர் தென் ஒன் ஆக்ஸிலரி, முதல் ஆக்ஸிலரி மட்டும் பயன்படுத்தினா போதும். இங்க பாருங்க. should he have gone? அவன் போயிருப்பானா? இங்க ஆக்சிலரி 1, 2 ஆக்சிலரி. இது வந்து மெயின் வெர்ப். 2 ஆக்சிலரி இருக்கு. should he have gone? நம்ம இங்க இந்த should மட்டும் முதல் ஆக்சிலரி மட்டும் பயன்படுத்தினா போதும். yes, he should. no, he should. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிலரிஸ் இருந்தால் முதல் ஆக்சிலரிஸை மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வினைச்சொற்கள் இருந்தால் முதல் துணை வினைச்சொல்லை மட்டும் பயன்படுத்த வேண்டும். Questions with must I, he, etc. or need I, he, etc. are answered as. அதாவது கொஸ்டின்ல வந்து must I or must he or must you எது இருந்தாலும் சரி, அதே மாதிரி need I or need he எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கு எப்படி questions with must I or he etc. need I or he etc. are answered as must I or must he, need I or need he. அதே மாதிரி மற்ற பர்சன் சொல்லலாம். அதை எப்படி பதில் சொல்றது மிக முக்கியமான பகுதி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எஸ், யூ, ஹி எட்ஸெட்ரா மஸ்ட் ஆர் நோ, யூ, ஹி, சி எட்ஸெட்ரா நீட் இட். எப்படி கொடுக்கிறது பார்த்துக்கோங்க. அதாவது மஸ்ட் ஐ ஆர் மஸ்ட் ஹி அல்லது நீட் ஐ ஆர் நீட் ஹி, இதுக்கு நேர்மறை பதிலை எவ்வாறு கொடுப்பது, எதிர்மறை பதிலை எவ்வாறு கொடுப்பது பாருங்க. மஸ்ட் ஐ
டேக் ஆல் தீஸ் பில்ஸ் அல்லது நீட் ஐ டேக் ஆல் தீஸ் பில்ஸ். இந்த மாத்திரைகள் அனைத்தையும் நான் சாப்பிட வேண்டுமா? மஸ்ட் ஐ மஸ்ட் ஐ டேக் ஆல் தீஸ் பில்ஸ் ஆர் நீட் ஐ டேக் ஆல் தீஸ் பில்ஸ்? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்றது? எஸ் யூ மஸ்ட். நேர்மறை பதில்னா எஸ் யூ மஸ்ட், ஆம் நீ சாப்பிட வேண்டும். அதே எதிர்மறை பதிலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நோ யூ நீட் இட், நோ யூ நீட் இட். இங்க நோ யூ மஸ்ட் நாட்னு சொல்லக்கூடாது. மண்டையில் ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதான் அவன் தனியா கொடுக்குறான். மஸ்டை ஆர் நீடை இது வந்து எப்படி ஆன்சர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆன்சர், தட் இஸ் அதாவது பாசிட்டிவ் ஆன்சர் நேர்மறை பதில் அப்படின்னா மஸ்ட பயன்படுத்தலாம். அதே இது எதிர்மறை பதில் அப்படின்னா மஸ்ட் நாட்டே பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? நீட் நாட், தேவையில்லை. ஆம் கண்டிப்பாக நீ பயன்படுத்த வேண்டும். யூ மஸ்ட், எஸ் யூ மஸ்ட். இல்லை தேவையில்லை, நோ யூ நீட் நாட். மிக மிக முக்கியமானது, மஸ்ட் ஐ டேக் ஆல் தீஸ் பில்ஸ் ஆர் நீட் ஐ டேக் ஆல் தீஸ் பில்ஸ். எப்படி கேள்வி கேட்டாலும் சரி பதில் பாசிட்டிவ்னா எஸ் யூ மஸ்ட். நெகட்டிவ் ஆன்சர்னா எதிர்மறை பதில்னா நோ யூ நீட் இட், யூ நீட் நாட். அங்க நோ எதிர்மறை பதில்ல வந்து நோ யூ மஸ்ட் நாட்ங்கிறத பயன்படுத்தக்கூடாது. அந்த மஸ்ட் நாட்டை எங்க பயன்படுத்தணும்? ஏற்கனவே முன்னாடி நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அந்த இடத்துல தான் பயன்படுத்தணும். இங்க மஸ்ட் வச்சு கேள்வி கேட்டாலும் சரி, நீட் வச்சு கேள்வி கேட்டாலும் சரி, நேர்மறை பதில்ல வந்து பாசிட்டிவ் ஆன்சருக்கு வந்து எஸ் யூ மஸ்ட். நெகட்டிவ் ஆன்சருக்கு நோ யூ நீட் இட். An answer with yes or no without the auxiliary would be less polite. அன்பு மாணவ செல்வங்களே, இங்க வந்து இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, சாப்பிட்டியா? ஆமா. ஆம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். சாப்பிட்டியா? ஆமா. ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்றான்? சாப்பிட்டியா? எஸ் ஐ டிட். எஸ் மட்டும் சொன்னா அது தட் இஸ் நாட் பொலைட் அப்படிங்க. That is not the polite way of answering a question. Did you eat? Yes. No. It is not the polite answer. It should be as yes, I did. அந்த ஆக்சுவலி வைக்கணும். ஆங்கிலத்தில் சொல்றான். நம்ம தமிழ் சொல்ற மாதிரி ஆமா. சாப்பிட்டியா? ஆமா. அப்பா 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 கேட்கிறார். டே சாப்பிட்டியா? ஆமா. ஆம் சாப்பிட்டேன்னு நம்ம சொல்றோம். ஆமா. இல்ல. அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்னா, சாப்பிட்டியா? Did you eat? Yes, I did. எதிர்மறை நெகட்டிவ் நோ ஐ டிட் சொல்லலாம். ஆன்சர் வித் எஸ் ஆர் நோ வித்வுட் ஆக்சிலரி would be a less polite. நாகரிக குறைவாக இருக்கும். எனவே ஆக்சிலரி எஸ் ஆர் நோல கண்டிப்பா ஆக்சிலரியை வச்சுதான் சொல்லணும். அடுத்து பாருங்க, மிக முக்கியமான ஒரு 4 பயன்களை பார்க்கவிருக்கிறோம். அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் ரிமார்க்ஸ். அதாவது நேர்மறை எதிர்மறை பதில்கள். அது வினாவா இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். இதுக்கு நேர்மறை எதிர்மறை பதில்கள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு 4 தலைப்பில் கொடுக்கிறார்கள். மிக முக்கியமான தலைப்புகள் பார்ப்போம் பாருங்கள். நம்ம ஆங்கிலத்தை பேச முடியும். அக்ரிமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ் ஆர் மேட் வித் எஸ், சோ, ஆஃப் கோர்ஸ் பிளஸ் affirmative. இந்த மூணுல ஒண்ணு yes, no, so, as of course plus affirmative auxiliary. If there is an auxiliary in the first verb, this is repeated. If there is no auxiliary, do or does or did is used. அன்பு மாணவ செல்வங்களே, ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்சிலரி வச்சுதான் அந்த கேள்வி இருக்கணும். WH வேர்டு இருக்கக்கூடாது. இந்த ஆக்சிலரியை வச்சு இந்த கேள்வி கேட்கும் போது அது நேரடி பதில் சொல்றோம் பாருங்க. அக்ரிமெண்ட்ஸ் அதாவது நேர்மறை பதில். அக்ரிமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ் நேர்மறை பதிலுக்கு பதிலை கொடுக்கிறது.
நேர்மறை பதில குடுக்குறதுக்கு, அங்க அது என்ன சொல்லணும் முதல்ல வந்து நேர்மறை பதில் குடுக்கும்போது, ஆமான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா. அது ஆங்கிலத்துல வந்து எஸ் ஆர் சோ ஆர் ஆஃப் கோர்ஸ் இந்த 3ல எத வேணாலும் பயன்படுத்தலாம். போட்டு அங்க இருக்க என்ன எஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த சப்ஜெக்ட் அங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட நம்ம கொண்டு வந்துருவோம். என்ன சப்ஜெக்ட் இருக்கோ, ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன்னா அப்படியே தேர்ட் பெர்சன்ல இருக்கும். இந்த எஸ்க்கு அடுத்து சப்ஜெக்ட்ட வச்சதுக்கு அப்புறம், அங்க என்ன அங்க ஒரு ஆக்ஸிலரி இருந்ததுன்னா கேள்வியில, அந்த ஆக்ஸிலரிய வச்சுக்கிட வேண்டியது. அது ஆக்ஸிலரியா இருந்தாலும் சரி, அது ஐ மீன் அது வினாவா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் சரி. அங்க ஆக்ஸிலரி இருந்தன்னா, ஆக்ஸிலரிய பயன்படுத்த வேண்டியது. அங்க ஆக்ஸிலரி இல்ல அப்படின்னா, நிகழ்காலமாக இருந்தால் டூ அல்லது டஸ். ஹி, ஷி, இட், டஸ். மற்ற 5க்கும் ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் ப்ளூரல். இந்த 5க்கும் வந்து டூ, ஹி, ஷி, இட், டஸ். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல வந்து டிட். எல்லாத்துக்குமே டிட். இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கேள்விக்கு ஒரு 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 பதில் அல்லது கேள்வி எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு அத அக்ரீமெண்ட் அவன் ஒண்ண சொல்றான். அத அப்படியே நேர்மறையில ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், நே நேர்மறையில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, ஆம் என்ற பதிலில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்ன இருக்கணும் அப்படின்னா, எஸ், சோ ஆர் ஆஃப் கோர்ஸ் இந்த 3ல ஒண்ண வச்சுட்டு, அப்புறம் சப்ஜெக்ட்ட வச்சுட்டு, அங்க என்ன சப்ஜெக்ட் தேர்ட் பெர்சன்னா அதே தேர்ட் பெர்சன். செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன் சப்ஜெக்ட் வந்துரும். அங்க என்ன ஆக்ஸிலரி இருக்கோ, அந்த ஆக்ஸிலரிய மறுபடியும் அங்க கொண்டாந்து வச்சிட வேண்டியது. ஆனா, அங்க ஆக்ஸிலரி இல்ல அப்படின்னா, சென்டென்ஸ்னா டூ ஆர் டஸ், பெர்சன்ஸ்னா டிட் முடிஞ்சு போச்சு. பாருங்க ஒரு 4 எடுத்துக்காட்டு குடுத்திருக்கிறேன் பாருங்கள். ஹி வொர்க்ஸ் ஹார்ட். அவன் கடிந்து உழைக்கிறான். எஸ், ஹி டஸ். அவ்வளவுதான். எஸ், ஹி வொர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. எஸ், ஹி டஸ். ஆம், கடிந்து உழைக்கிறான். தேர் மே பி எ ஸ்ட்ரைக். எஸ், தேர் மே இருக்கலாம். பாருங்க இந்த வினைச்சொல்லே வளரும். இங்க வந்து ஒரே ஒரு ஃபைனட் வெர்ப் தான் இருக்கு. எனவே அங்க ஆக்ஸிலரி இல்ல. எனவே வந்து என்ன பயன்படுத்தியிருக்கோம்? டஸ். தேர்ட் பெர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ். 2வது பாருங்க. தேர் மே பி எ ஸ்ட்ரைக். அங்க ஒரு அதாவது வேலை நிறுத்தம் இருக்கலாம். மே இருக்கு. எனவே எஸ், தேர் மே இருக்கலாம். லிவிங் இன் சென்னை வில் பி எக்ஸ்பென்சிவ். ஆஃப் கோர்ஸ் இட் வில். இருக்கலாம். இங்க பாருங்க. இங்க 2 ஒரு ஆக்ஸிலரி, ஒரு மெயின் வெர்ப் இருக்கு. எனவே ஆக்ஸிலரி எஸ், இட் வில். இந்த இந்த லிவிங்க்கு வந்து லிவிங்கிறது தான் இங்க இட்ங்கிற சப்ஜெக்ட். லிவிங் இன் சென்னை. அதுதான் இந்த இட்ங்கிற சப்ஜெக்ட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்ப நவுன் இருந்தா அத என்னவாணும்? ப்ரோனவுனா மாத்தணும். ப்ரோனவுன் இருந்தா ப்ரோனவுனையும் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன். தேர்ட் பெர்சன்ல இருந்தா தேர்ட் பெர்சன். தேர்ட் பெர்சன் அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நவுனாக இருந்தால், அந்த நவுனுக்கு ஏற்ற புரோனவுனை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். பெயர் சொல்லைத்தான் பெயர் சொல்லாக இருந்தால் அதனுடைய பிரதிபெயர் சொல். நவுனுக்கு அதனுடைய புரோனவுன். இங்க பாருங்க. லிவிங் இன் சென்னை. அது அங்க வந்து அது வந்து நவுனு. இத வந்து இட்ங்கிற புரோனவுன ரிப்ளேஸ் பண்ணிருக்கு. ஆஃப் கோர்ஸ் இட் வில் இருக்கலாம். சென்னையில் சென்னையில் வசிப்பது அதிக செலவாகும். இருக்கலாம். தட்ஸ் தேவி. அது தேவி. அது தேவியா? தட்ஸ் தேவி. சொல்லலாம். ஓ! சோ இட் இஸ். சோ இட் இஸ் ஆர் இட்ஸ். இருக்கலாம். அப்போ முதல்ல பாருங்க. அக்ரீமெண்ட்ஸ்க்கு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். அதாவது அ அ நேர்மறைக்கு நேர்மறை பதில். நேர்மறைக்கு நேர்மறை ஒப்புதலை நேர்மறையில் கூறுவதற்கு. நேர்மறை பதிலை நேர்மறையில் கூறுவதற்கு. நல்லா வச்சுக்கோங்க. நேர்மறை பதிலை நேர்மறையில் கூறுவதற்கு. 3 சொல்லலாம். எஸ் சொல்லலாம், சோ சொல்லலாம், ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம். சொல்லிட்டு அங்க ஆக்ஸிலரிஸ் இருந்தா அந்த சப்ஜெக்ட்ட வச்சு சப்ஜெக்ட்க்கு அடுத்து அந்த ஆக்ஸிலரி. அங்க ஆக்ஸிலரி இல்லாம ஒரே ஒரு வெர்ப் மெயின் வெர்ப் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரசன்ட் டென்ஸா இருந்தா டூவா, டஸ்ஸா. பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட். அவ்வளவுதான். இந்த பாருங்க நான். ஹி வொர்க்ஸ் ஹார்ட். எஸ், ஹி டஸ். தேர் மே பி எ ஸ்ட்ரைக். எஸ், தேர் மே.
Living in Chennai will be expensive. Of course, it will. That's heavy. It is. இரண்டாவது பாருங்க. Disagreements with negative remarks are made with yes or OS plus affirmative auxiliary. முதல்ல affirmative for affirmative answer. அதாவது agreements with affirmative answer. இங்க disagreements with negative answer. அதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் ஆன்சர், அதாவது எதிர்மறை பதில் கேட்கறதுக்கு நேரடியா ஆமாங்கிறது ஆமான்னு இல்லைன்னா இல்லைங்கிறது. போரியா, அதாவது சாப்பிடுகிறேன் அப்படின்னா சாப்பிடுகிறாங்களா, இல்லை சாப்பிடவில்லை. டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ், கேட்கக்கூடியதற்கு அதாவது இருக்கக்கூடியதற்கு எதிர்மறையான பதிலை எதிர்மறையில் எவ்வாறு கூறுவது, எதிர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு, எதிர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு எஸ் ஆர் ஓ எஸ் ஆர் ஓஎஸ் உடன் நேர்மறை துணைவினை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே துணைவினைக்கு அழுத்தம் தரப்படுகிறது. முதல்ல பாருங்க, அக்ரிமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல், சொல்லுவதை அதாவது சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் நேரடி பதில், நேர்மறை ஒப்புதலை நேர்மறையில் கூறுவதற்கு. எதிர்மறை பதில் இரண்டாவது எதிர்மறை பதிலை எதிர்மறையில் கூறுவதற்கு. Disagreements with negative remarks are made with yes or OS plus affirmative auxiliary. The auxiliary is stressed here. I won't have to pay. நான் செலுத்த வேண்டியது இல்லை. இது அது ஸ்டேட்மெண்ட். I won't have to pay. இப்போ இத டிஸ்அக்ரிமெண்ட்ல சொல்லலாம், இல்லன்னு சொல்லணும், நெகட்டிவ்ல சொல்லணும். ஓ எஸ் யூ வில், இங்க ஓன்ட் இருக்கு இல்லையா, இங்க நெகட்டிவ் ஆயிடுச்சு பாருங்க. இது ஓன்ட் இதனுடைய வில் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ்ல இருக்கு பாசிட்டிவ், இங்க பாசிட்டிவ்ல இங்க நெகட்டிவ். இது பூராமே என்னத்துல கொடுக்கறோம், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். சொல்றத சொல்றதை மறுத்து, அதாவது இருப்பதை மறுத்து எதிர்மறையில் கூறுவதற்கு, எதிர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு, எதிர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு. டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். எப்படி உங்களுக்கு, ஐ won't have to pay, நான் செலுத்த வேண்டியதில்லை. ஓ எஸ் யூ வில், இல்லை நீ செலுத்த வேண்டும். My alarm didn't ring. Oh yes, it did. இல்லை ஒலித்தது. என்னுடைய கடிகாரம் ஒலிக்கவில்லை. இல்லை ஒலித்தது. Oh yes, it did. இல்லை ஒலித்தது. There isn't any salt in this. இதில் உப்பில்லை. Oh yes, there is. இல்லை இருக்கிறது. But won't make me faint. Oh yes, it will. இல்லை உண்டாக்கும். அப்போ disagreement with a negative answer, disagreement with negative remarks எப்படி சொல்றது? டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் சொல்லணும்னா எஸ் அல்லது ஓஎஸ், எது ஒன்று எஸ் அல்லது ஓஎஸ் சொல்லணும். பிளஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்சிலரி, இங்க நெகட்டிவ் இருக்கும், அங்க அஃபர்மேட்டிவ் ஆக்சிலரி. இங்க பாருங்க, இங்க ஓன்ட் நெகட்டிவ் ஆக்சிலரி, அஃபர்மேட்டிவ் ஆக்சிலரி. டிட் டிட், இஸ்ன்ட் இஸ், won't will, இங்கு பூரா நெகட்டிவ்ல இருக்கு. டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ், இது நெகட்டிவ் ரிமார்க்ஸ் இங்க இருக்குது, இது எல்லாமே நெகட்டிவ் ரிமார்க்ஸ். இது அஃபர்மேட்டிவ், இத டிஸ்அக்ரிமெண்ட் சொல்லணும்னா இங்க அஃபர்மேட்டிவ்ல தான் சொல்லணும். ஐ won't have to pay. Oh yes, you will. My alarm did ring. Oh yes, it did. There isn't any salt in this. Yes, there is. Bread won't make me fat. Oh yes, it will. மூன்றாவது பாருங்க, agreements with negative remarks.
அதாவது நெகட்டிவ் ரிமார்க்ஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட். இது வந்து ரிமார்க். நெகட்டிவ் ரிமார்க்ஸ். அதாவது ஒரு ஒண்ணு ஒரு 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 ரிமார்க்ஸ் அங்க இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அத அக்ரீமெண்ட்ஸ்ல எப்படி சொல்றது? ஏன் ஒரு ஒரு நெகட்டிவ்ல ஒரு பதில் இருக்குது. அந்த நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய பதில நேர்மறையில எப்படி சொல்றது? நேர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு. அக்ரீமெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். நேர்மறை ஒப்புதலை எதிர்மறை ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்கிறது? இட் won't டேக் லாங் டு கெட் தேர். அங்கே போவதற்கு அதிக நேரம் ஆகாது. அங்கே போவதற்கு அதிக நேரம் ஆகாது. எஸ், இட் won't. சரிங்களா? இங்கேயும் won't, இங்கேயும் won't. அக்ரீமெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். அதாவது எதிர்மறை ரிமார்க்ஸை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு, நேர்மறை ஒப்புதலை எதிர்மறையில் கூறுவதற்கு. அதாவது ஒரு ஒரு எதிர்மறையில் இருக்குது. அந்த எதிர்மறையில் கூறுவதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மழை பெய்யவில்லை. மழை பெய்யவில்லை. மழை பெய்யவில்லை. இல்லை, மழை பெய்யவில்லை. அவன் படிக்கவில்லை. இல்லை, அவன் படிக்கவில்லை. அவன் விளையாடவில்லை. இல்லை, அவன் விளையாடவில்லை. ஓ நெகட்டிவ் இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த இதுல நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய இந்த ரிமார்க்ஸ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நெகட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமார்க்க அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்க என்ன நெகட்டிவ் இருக்கோ அதே நெகட்டிவ் இங்க வந்துடணும். ஆனா முதல்ல என்ன சொல்லணும்? நோ, நோ, நோ பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. அக்ரிமெண்ட்ஸ் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் ஆர் மேட் வித் நோ பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டே நெகட்டிவ்ல இருக்குது. ரிமார்க் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல இருக்குது. அதற்கு நேர்மறை பதில சொல்லணும் அப்படின்னா, நோ வச்சு இங்க என்ன நெகட்டிவ் இருக்கோ அதே நெகட்டிவே வச்சிடணும். அவன் படிக்கவில்லை. ஆமா, அவன் படிக்கவில்லை. இல்லை, அவன் படிக்கவில்லை. எதிர்மறைகள் சொல்லல. அக்ரிமெண்ட்ஸ் அஃபர்மேட்டிவ்ல முதல்ல 1ல பார்த்துட்டோம். அக்ரிமெண்ட்ஸ அஃபர்மேட்டிவ்ல 1வதுல பார்த்துட்டோம். டிஸ்அக்ரிமெண்ட்ட அதாவது நெகட்டிவ்க்கு வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ட வந்து 2வதுல பார்த்துட்டோம். 3வதுல வந்து அக்ரிமெண்ட்ஸ் நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் அதாவது எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை ஒற்றுக்கொள்ளுது. எதிர்மறையில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நேர்மறை பதிலை கூறுவார். எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்திற்கு நேர்மறையில் பதில கூறுவதற்கு நோவை பயன்படுத்தி அங்க என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்த வேண்டும். இட் won't டேக் லாங் டைம் டு கோ தேர். அங்க போவதற்கு அதிக நேரம் ஆகாது. இல்லை, அதிக நேரம் ஆகாது. ஐ ஹேவன்ட் பெய்ட் யூ எட். நான் இன்னும் உங்களுக்கு செலுத்தவில்லை. இல்லை, நீங்கள் இன்னும் செலுத்தவில்லை. அப்போ பையன்கள் தாமதமாக வரக்கூடாது. தாமதமாக இருக்கும். அதாவது பையன்கள் தாமதமாக வரக்கூடாது. இல்லை, தாமதமாக மாட்டார்கள். கதவு பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது. இல்லை, கதவு பூட்டப்பட்டு இருக்காது. இல்லை, முடியாது. இங்க பாருங்க. இட் won't டேக் லாங் டு கெட் தேர். நோ, இட் won't. I haven't paid you yet. No, you haven't. The boys mustn't be late. No, they mustn't. The door can't have been locked. No, it can't. இல்லை, அதிக நேரம் எடுக்காது. இல்லை, செலுத்தவில்லை. இல்லை, தாமதமாகாது. இல்லை, முடியாது. மீண்டும் பாருங்க. I won't take long. It won't take long time to get there. அங்க போகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. இல்லை, அதிக நேரம் ஆகாது. ஏன்னா நெகட்டிவ் இல்ல. அது அஃபர்மேட்டிவ் ஆன்சர் வந்து நெகட்டிவ் கொஸ்டினுக்கு அஃபர்மேட்டிவ் ஆன்சர்.
நெகட்டிவ் ஆன்ஸருக்கு அஃபர்மேட்டிவ் ஆன்ஸர்னா, இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கும். அங்க 2 நெகட்டிவ் இருக்கும். இந்த 2 நெகட்டிவ்ஸ் இருந்தா இங்க இருக்கக்கூடியதுக்கு அஃபர்மேட்டிவ் ஆயிடும். ஐ ஹேவன்ட் பெய்ட் யூ yet. இன்னும் நான் உங்களுக்கு செலுத்தவில்லை. நோ, யூ ஹேவன்ட். இல்லை, செலுத்தவில்லை. த பாய்ஸ் மஸ்ட்ன்ட் பி லேட். பையன்கள் தாமதமாக வரக்கூடாது. நோ, தே மஸ்ன்ட். இல்லை, தாமதமாகாது. த டோர் கான்ட் ஹவ் பீன் லாக்ட். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது. நோ, இட் கான்ட். இல்லை, முடியாது. இன்னொரு தடவை முன்னாடி உங்களுக்கு திருப்புறேன். 4 பாருங்க. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். disagreements with affirmative remarks. No, oh no, plus negative auxiliary. பாருங்க, disagreement with affirmative remarks. இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ்ல இருக்கும், நேர்மறையில இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய வாக்கியம் வந்து சென்டென்ஸ் வாக்கியம் வந்து நேர்மறையில இருக்கும். இதை வந்து எதிர்மறையில பதில் கொடுக்கணும். நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதில். எதிர்மறை, அதாவது நேர்மறையில் கூறுவதற்கு எதிர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறையில் பதில் கூறுவதற்கு. அதே மாதிரி நேர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்திற்கு எதிர்மறையில் எவ்வாறு பதில் கூறுவது? எதிர்மறை ஒப்புதலை நேர்மறையில் கூறுவதற்கு. நேர்மறை ஒப்புதலை, ஐ மீன் எதிர்மறை ஒப்புதலை நேர்மறை வாக்கியத்தில் கூறுவதற்கு. நோ ஆர் ஓ நோ உடன் எதிர்மறை துணை. எதிர்மறை துணையை நெகட்டிவ் ஆக்சிலரி. இங்க பாருங்க, இங்க வந்து இதுல இருக்கக்கூடிய அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லா அஃபர்மேட்டிவ்ல தான் இருக்கும். இதை எதிர்த்து பதில் சொல்ல போறாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்றது? இங்க பாருங்க, ராணில் lend it to you. ராணி அதை உனக்கு கொடுப்பாள். ராணி, ராணில், ராணில் lend it to you. இதை ராணி உனக்கு கொடுப்பாள். நம்ம என்ன சொன்னா, டிஸ்அக்ரிமெண்ட், எதிர்மறையில பதில் சொல்லணும். ஓ நோ, ஷி ஓன். இல்லை, அவள் கொடுக்கும். இல்லை, மாட்டாள். அப்போ அதாவது நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் இங்கு ஓ நோ ஆர் ஓ நோ, வெறும் நோ சொல்லலாம், ஓ நோ சொல்லலாம். சொல்லி அந்த சப்ஜெக்ட் பிளஸ் இங்க என்ன இருக்கோ இதனுடைய நெகட்டிவ். வில் won't. Ron lend it to you. Oh no, she won't. Kumar gets up too late. Oh no, he doesn't. There is plenty of time. Oh, there isn't. Prices are coming down. Oh no, they aren't. இல்லை, மாட்டாள். இல்லை, செய்ய மாட்டான். இல்லை, இருக்காது. இல்லை, வரவில்லை. ராணி வந்து ராணில் lend it to you. ராணி உனக்கு அதை கொடுப்பாள். ஓ நோ, she won't. இல்லை, மாட்டாள், கொடுக்க மாட்டாள். குமார் gets up too late. குமார் வந்து ரொம்ப தாமதமா எழுந்திருக்கிறான். ஓ நோ, he doesn't. இல்லை, செய்ய மாட்டான். இல்லை, காலகாலத்துல எழுந்து விடுவான். there is plenty of time. ரொம்ப நேரம் இருக்குது. நோ, there isn't. இல்லை, ரொம்ப நேரம் இல்லை. prices are coming down. விலைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. இல்ல, விலையெல்லாம் குறையல. ஓ நோ, they aren't. பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொரு தரம் திருப்புறேன் உங்களுக்கு. 5. but can be used when disagreeing with an assumption. அதாவது ஒரு யூகத்தை மறுக்கின்ற பொழுது பட் என்னும் இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். It can be used when disagreeing with an assumption. ஒரு யூகத்தை மறுக்கின்ற பொழுது the assumption may be expressed by a question. ஒரு யூகமான வினாவிற்கு எதிர்மறை ஒப்புதலை கூறுவதற்கு பட்டை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, why did you travel first class? ஏன் முதல் வகுப்பில் பயணம் செய்தார்? but I didn't. இல்லை, நான் பயணம் செய்யவில்லை. why did you travel first class? ஏன் முதல் வகுப்பில் பயணம் செய்தார்? கேள்வி, வினா. but I didn't. பதில், இல்லை, நான் இல்லை, I didn't
அதாவது நான் முதல் வரியில பாருங்க. நோ, ஐ டிட் நாட் டிராவல். மீண்டும் இந்த 5யும் பாருங்க மிக முக்கியம். ஆனால் மீண்டும் ஒரு முறை திருப்புகிறேன். அக்ரீமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் வித் ரிமார்க்ஸ். அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இது 2 எப்படி நம்ம பயன்படுத்துறது? நேர்மறை, எதிர்மறை அம் அ வாக்கியங்களும், பதில்களும். 1 அக்ரீமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். அதாவது ஒரு நேர்மறை வாக்கியத்திற்கு ஒரு நேர்மறை பதில். நேர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை பதில். எப்படி குடுக்கணும்? எஸ், சோ, ஆஃப் கோர்ஸ் வச்சு அஃபர்மேட்டிவ் ஆக்ஸிலரி. அங்க ஆக்ஸிலரி இருந்ததுன்னா, அந்த ஆக்ஸிலரிய பயன்படுத்தலாம். அங்க ஆக்ஸிலரி இல்லாம இருந்ததுன்னா, பிரசன்ட் டென்ஸா இருந்ததுன்னா, டூ ஆர் டஸ். உங்களுக்கு தெரியும் டூ எங்க பயன்படுத்தணும், டஸ் எங்க பயன்படுத்தணும். பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா டிட். அப்போ ஒரு நேர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை பதில். ஹி வொர்க்ஸ் ஹார்ட் நேர்மறை வாக்கியம். வொர்க்ஸ் இங்க ஆக்ஸிலரி இல்ல. எனவே எஸ், ஹி டஸ். வொர்க்ஸ்னுடைய இது எஸ், ஹி டஸ். தேர் மே பி எ ஸ்ட்ரைக். அங்கே வேலை நிறுத்தம் இருக்கலாம். ஆம், நேர்மறை பதில். எஸ், தேர் மே. லிவிங் இன் சென்னை வில் பி எக்ஸ்பென்சிவ். சென்னையில் வசிப்பது அதிக செலவாகும். ஆ, எஸ், கோர்ஸ். எஸ் ஆர் ஆஃப் கோர்ஸ். இட் வில். இங்க வில் இருக்கு. எஸ், இட் வில். இங்க என்ன ஆக்ஸிலரி இருக்கோ அதே ஆக்ஸிலரி இங்க வச்சிடணும். அப்படி இங்க ஒரே வெர்ப் இருந்தா பிரசன்ட் டென்ஸ்னா டஸ்ஸா, டூவா. பாஸ்ட் டென்ஸ்னா டிட். இங்க பாருங்க. தட்ஸ் தேவி. தட்ஸ் தேவி. ஓ, சோ இட் இஸ். அப்ப அன்பு மாணவ செல்வங்களே பார்த்துக்கோங்க மீண்டும். ஒரு அக்ரிமெண்ட் ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கியம் நேர்மறை வாக்கியமாக இருந்தால் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ் நேர்மறை வாக்கியமாக இருந்தால் அதற்கு நேர்மறை பதிலை கொடுக்கின்ற பொழுது எஸ், அஃப்கோர்ஸ் ஆர் சோவை வைத்து அதற்கு அடுத்து சப்ஜெக்ட் இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதே சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து இங்க ஆக்ஸிலரி இருந்தா அந்த ஆக்ஸிலரி இல்லாட்ட டூவா டஸ்ஸா டிட்டா. அடுத்து இங்க ப்ரோனவுன் இருந்தா அது ப்ரோனவுன். கீ ஷி இட் இருக்கு இல்லையா? ஐ வி யூ கீ ஷி இட் இருந்தா அதை அப்படியே அங்க வச்சிட வேண்டியது. ப்ரோனவுன் இல்லாம ஒரு நவுனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேர் ஏதோ வச்சுக்கோங்க. அந்த நவுனுக்கு ஏன் ப்ரோனவுன் பயன்படுத்தணும்? இங்க பாருங்க தேவி. தேவிக்கு ப்ரோனவுன் ஷி. ஓஎஸ் ஷி இஸ்ன்னு சொல்லலாம். இல்ல இங்க இருக்கு தேட் இருக்கு. தேட்டுக்கு வந்து ப்ரோனவுன் வந்து இட். தட்ஸ் தேவி. எஸ் இட். இந்த தட் வந்தது. எஸ் இட் இஸ். ஒண்ணு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நேர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை பதிலை எஸ், கமா, பிளஸ் எஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்ஸிலரி அல்லது டூ, டஸ், டிட். 2 பாருங்கள். டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். இங்க இருக்கக்கூடிய வாக்கியம் வந்து எதிர்மறையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பதற்கு எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பதற்கு இங்க என்ன இருக்கோ அந்த இந்த எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பதற்கு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் வேர்ட்ஸ். எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பதற்கு இங்க என்ன ஆக்ஸிலரி இருக்கோ இதனுடைய அஃபர்மேட்டிவ். இங்க பூரா நெகட்டிவ்ல தான் இருக்கும். இதனுடைய அஃபர்மேட்டிவ். won't-னா will, would-not-னா would, should-னா should. அப்ப இங்க இருக்க didn't-னா did. இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிலரிகளுடைய பூராத்துக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய பாசிட்டிவ். அவ்வளவுதான். இங்க பாருங்க. எஸ் பிளஸ் ஓ பிளஸ் எஸ் பிளஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஸிலரி. அப்போ எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல இங்க இருக்கும். அதனுடைய பாசிட்டிவ் இங்க கொடுத்துட வேண்டியது. ஐ won't have to pay. ஓ எஸ் யூ வில். ஐ won't have to pay. நான் செலுத்த வேண்டியது இல்லை.
ஓ எஸ் யூ வில். இல்லை இல்லை நீ செலுத்த வேண்டும். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம், இல்லை நீ செலுத்த வேண்டும். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஓ எஸ் யூ வில். என்ன பண்ண, டிஸ்அக்ரிமெண்ட் வித் நெகட்டிவ் ரிமார்க்ஸ். மை அலாரம் டிட் ரிங். என்னுடைய கடிகாரம் ஒலிக்கவில்லை. எஸ், ஓ எஸ் இட் டிட். இல்லை ஒலித்தது. There isn't any salt in this. Yes there is. Isn't is. Bread won't make me fat. Oh yes, it will. Won't will. Didn't did. Isn't is. Won't will. Negative positive. Negative positive. Affirmative. So disagreement அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுக்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய எதிர்மறையில் இருக்கக்கூடிய துணை வினையை அங்க நேர்மறையாக மாற்றிவிட வேண்டும். நெகட்டிவை எடுத்து விட வேண்டும். அடுத்து பாருங்க 3. அக்ரிமெண்ட்ஸ் வித் ரிமார்க்ஸ். அதாவது நெகட்டிவ் ரிமார்க். அதாவது எதிர்மறையில வாக்கியம் எதிர்மறையில இருக்கு. அந்த எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? இங்க இருக்குது எதிர்மறையில இருக்கு. அதை அந்த எதிர்மறை ஆம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம தமிழ்ல சொல்றது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்க பதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறா, நோ பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. எதிர்மறை வாக்கியத்தை எதிர்மறையுடைய வாக்கியத்தை ரிமார்க்ஸை எதிர்மறை குறிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நோ வைத்து அங்க இருக்கக்கூடிய அதே நெகட்டிவ் வெர்பை வைக்க வேண்டும். எதிர்மறை வாக்கியத்தை எதிர்மறை கூற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நோ வைத்து அங்கே என்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்மறை ஒப்புதலை எதிர்மறையை கூறுவதற்கு நோவுடன் எதிர்மறை துணைவினையை பயன்படுத்த வேண்டும். It wouldn't take long to get there. அங்கே போவதற்கு அதிக நேரம் எடுக்காது. நோ இட் won't. இல்லை அதிக நேரம் எடுக்காது. அங்கே போவதற்கு அதிக நேரம் எடுக்காது. இல்லை அதிக நேரம் எடுக்காது. I haven't paid you yet. இன்னும் நான் என்னுடைய பணத்தை செலுத்தவில்லை. இல்லை செலுத்தவில்லை. நோ யூ haven't. The boys must be late. பையன்கள் தாமதமாக வரக்கூடாது. No they mustn't. The door can't have been locked. No it can't. அப்போ நேர்மறை கூற்றிற்கு எதிர்மறை கூற்றிற்கு நேர்மறையில் பதில் தருகின்ற பொழுது நோ என்ற அந்த அட்வர்பை முதலில் நோ என்ற அட்வர்பை முதலில் வைத்து இங்க என்ன நெகட்டிவ்ல இந்த வினைச்சொல் இருக்கிறதோ துணைவினை இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 4. டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். இந்த நம்ம சென்டென்ஸ் நம்ம வாக்கியம் வந்து அஃபர்மேட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அஃபர்மேட்டிவ்ல இருக்கக்கூடிய நேர்மறையில வாக்கியம் இருக்கு. இந்த நேர்மறை வாக்கியத்தை எதிர்மறையில சொல்லணும் அப்படின்னா நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறையில் பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறையில் பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் என்ன சொல்றான், நோ அல்லது ஓர் நோ பிளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி. நேர்மறை வாக்கியத்திற்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நோ ஓ நோ ஓ நோன்னு சொல்லலாம், ஓ நோன்னு சொல்லலாம் வச்சு இங்க என்ன வினைச்சொல்லி இருக்குதோ அதனுடைய நெகட்டிவா அங்க வச்சிடணும். பாருங்க, ராணி லெண்ட் இட் யூ. ராணி உனக்கு அதை கொடுப்பாள். அவன் மறுக்கிறான். ஓ நோ ஹி ஓ இல்ல கொடுக்க மாட்டான். குமார் கெட்ஸ் அப் டூ லேட். குமார் கெட்ஸ் அப் டூ லேட். குமார் ரொம்ப தாமதமாக எழுதியிருக்கிறான். நோ ஓ நோன்னு சொல்ல ஓ நோ ஹி டசன்ட் இல்லை. ஆனால் இங்க கெட்ஸ் இருக்கு, ஒரே வினைச்சொல் இருக்கு. எனவே டசன்ட். ஆக்சிலரி இருந்தா ஆக்சிலரியை பயன்படுத்தணும். ஆக்சிலரி இல்லாட்ட நீங்க இருக்கக்கூடிய வினைச்சொல்லுக்கு ஏது பிரசன்ட் டென்ஸ்னா டூ நாட்டா டஸ் நாட்டா.
பாஸ்ட்னா டிட் முடிஞ்சு போச்சு. டிட் நாட்னா டிட். இங்க நமக்கு என்ன? அஃபர்மேட்டிவ் நேர்மறை. எதிர்மறையில பதில் குடுக்கணும். வில், won't. எஸ், டசன்ட், இஸ், isn't. are coming. ought, ought. அப்போ நேர்மறை வாக்கியத்திற்கு நேர்மறை கூற்றிற்கு எதிர்மறை பதிலை கொடுக்க வேண்டும் என்றால் நோ வைத்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸிலரி வெர்ப் அல்லது ஒரே வெர்ப் அதனுடைய நெகட்டிவை இங்கே கொடுக்க வேண்டும். அடுத்து 5 இந்த என்ன சொல்றோம்னா நம்ம தட் கேன் பி யூஸ்ட் ஒரு யூகமான ஒரு கேள்வி கேட்கறாங்க. யூகமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த யூகமா கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிர்மறை பதிலை சொல்லணும். யூகமாக நேர்மறையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு யூகமாக அது நேர்மறையா இருந்தாலும் சரி, எதிர்மறையா இருந்தாலும் சரி. நேர்மறையில் கேட்டால் பதில் எதிர்மறையில், எதிர்மறையில் கேள்வி கேட்டால் பதில் நேர்மறை. யூகமாக கேட்கக்கூடியது. இங்க கேட்கலாம், ஒய் டிட் யூ டிராவல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? யான் நீ முதல் வகுப்பில் பயணம் செய்தாய்? நான் முதல் வகுப்புல பயணம் செய்யலன்னு அவன் சொல்றான். பட் ஐ டிட். ஒய் டிட் யூ டிராவல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? இல்லை, நான் முதல் வகுப்பில் பயணம் செய்யவில்லை. எவன் இப்படி இருக்கானா? Why didn't you or why did you not travel first class? Why did you not travel first class? அப்படி கேட்கணும் வச்சுக்கோ. No, I did. அப்போ யூகமாக கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிர்மறை பதில சொல்ல வேண்டும் என்றால் இங்க பாசிட்டிவ்ல இருந்தா அங்க நெகட்டிவ், இங்க நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ். எப்படின்னு ஐ டிட், பட் ஐ டிட். பாஸ்ட் டென்ஸ்க்கு பிரசன்ட் டென்ஸ்னா பட் ஐ டோன்ட், but doesn't, but he doesn't, but I don't, but he doesn't. நேர்மறை அவன் நேர்மறை எதிர்மறையில் கேள்வி கேட்க நோ ஐ டோ, நோ he does, no he does. ஓகே பாருங்க, ரொம்ப முக்கியம். இந்த 5ஐ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, பாருங்க அவர் சுரு பகுதி தான், 2 பக்கம் தான். நான் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன்? தமிழ், ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் விளக்குவதனால் சற்று அதிகமான நேரம் எடுக்கிறது. இது வெறும் ஆங்கிலத்தில் மட்டும் விளக்கிட்டே போயிட்டேன்னா இதுல நேரம் குறைஞ்சிடும். ஆனா உங்களுக்கு தமிழிலும் சொல்ல வேண்டும், ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டும். பரவாயில்லை, அதிக நேரம் எடுப்பதனால் பரவாயில்லை. நான் கூட கொஞ்சம் நேரம் கத்த போகிறேன், அவ்வளவுதானே. எனிகோ நீங்க உங்களுக்கு இது கிடைத்து விட்டால் நான் சந்தோஷப்படுவேன். என்னுடைய உழைப்பிற்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி எனக்கு. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்பொழுது இங்க என்ன பார்த்தோம்? அந்த அதாவது எஸ் ஆர் நோ, அது ஒரு கேள்வி. ஆக்ஸிலரி வெர்பை வைத்து, துணை வினை சொற்களை வைத்து இது தாங்கி நிற்கக்கூடிய ரிமார்க்ஸ் சொல்லலாம். கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது நேர்மறை எதிர்மறை வாக்கியங்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஆக்ஸிலரி வெர்பம் இருக்கணும், அல்லது ஒரு வினைச்சொல் மட்டுமே, ஃபைனட் வெர்ப் மட்டுமே, முற்று வினையாக மட்டும் கூட இருக்கலாம். அது கேள்வியா கேட்கிறாங்க, பதிலா கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பார்த்துட்டு. Do you go to school? பதில் என்ன? Yes, I go to school. No, I do not. I don't go to school. நேர்மறை பதில், எதிர்மறை பதில். இதே மாதிரி தான் எல்லாரும். பாஸ்ட்ல did you go to school yesterday? Yes, I did. No, I didn't. The present is, do you go to school? Yes, I do. No, I don't. நேர்மறை பதில், எதிர்மறை பதில். நேற்று did you go to school yesterday? Yes, I did. No, I didn't. இதே மாதிரி தான் அதுக்கு அந்த அமைப்பு பூராமே கேள்விக்கு எப்படி கேள்வி கேட்கிறாங்களோ அது. Don't you go to school? Don't you go to school today? Don't you நெகட்டிவ் கேட்கலாம். Don't you go to school today? அப்ப இந்த நெகட்டிவ்ல கேட்டா இதுக்கு நெகட்டிவ்லும் ஆன்சர் சொல்லலாம், பாசிட்டிவ்லும் ஆன்சர் சொல்லலாம். இப்ப இத தான் பின்னாடி ஒரு 5 பகுதியா பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. 5 பகுதியாக விளக்கி இருக்கிறேன். Don't you go to school today? நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறியா? Yes, I don't go. No, I go.
டோன்ட் யூ கோ டு ஸ்கூல் டுடே? ஆமான்னு சொன்னா எஸ் ஐ டோன்ட். இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோ நோ ஐ டூ. இது போக பின்னாடி வந்து ஒரு 5 இது சொல்றேன் நான். அதாவது அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்ல இருந்தா, அதுக்கு பாசிட்டிவ் ஆன்ஸர எப்படி குடுக்குறது? ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ்ல பாசிட்டிவ்ல இருந்தா, அதுக்கு பாசிட்டிவ் ஆன்ஸர எப்படி குடுக்குறது? பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ்ல எப்படி ஆன்ஸர குடுக்குறது? இது 2 பகுதியா குடுக்குறான். அப்புறம் ஒரு நெகட்டிவ்ல ஒரு 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 கூற்று இருக்கிறது. எதிர்மறையில ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதற்கு எதிர்மறை பதிலை எப்படி குடுக்கிறது? எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்திற்கு நேர்மறை பதிலை எப்படி குடுக்கிறது? எதிர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு நம்ம எதிர்மறையில எப்படி பதிலை கொடுப்பது? அப்படின்னு 4 பகுதி குடுத்துட்டு நான் மீண்டும் வேற ஒரு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. ஏன்னா இது மிக முக்கியமான ஒன்று. இங்க பாருங்க. இது அதாவது அக்ரீமெண்ட்ஸ் வித் அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். நேர்மறையில் இருக்கக்கூடிய வாக்கியத்திற்கு நேர்மறையில் இருக்கக்கூடிய கூற்றிற்கு நேர்மறையில் பதில் கொடுப்பது. நேர்மறையில் இருக்கிறதற்கு நேர்மறையில பதில் கொடுக்கணும்னா வேற ஒண்ணும் கிடையாது. எஸ். அவ்வளவுதான். எஸ், ஆஃப் கோர்ஸ், ஆர் ஓ. அவ்வளவுதான் வச்சுட்டு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா செகண்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் அப்படி வச்சுட்டு இங்க ஆக்ஸிலரி இருந்தா அந்த ஆக்ஸிலரி. இங்க ஆக்ஸிலரி இங்க மே இருக்கு, இங்க மே. இங்க வில் இருக்கு, இங்க வில். இங்க இஸ் இருக்கு, இங்க இஸ். இல்ல இத ஒரே ஒரு இருக்கணும். பிரசன்ட் டென்ஸ்னா டூவா டஸ்ஸா, பாஸ்ட் டென்ஸ்னா டிட். அப்போ நேர்மறைக்கு நேர்மறை பதில். எஸ் ஆஃப் கோர்ஸ் வச்சு சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்ஸிலரி. ஆக்ஸிலரி இல்லாட்ட டூவா டஸ்ஸா டிட்டா. இது ஒண்ணு. அப்புறம் 2 வச்சுக்கலாம். எதிர்மறைக்கு எதிர்மறை பதில். எதிர்மறை வாக்கியம் இருக்கும். இதுக்கு எதிர்மறை பதில குடுக்கணும். எதிர்மறை கூற்றிற்கு எதிர்மறை பதில குடுக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய இங்க எதிர்மறையில இருக்கும். நெகட்டிவ்ல இருக்கும். இந்த நெகட்டிவ்க்கு வந்து இங்க பாசிட்டிவா குடுத்துற வேண்டியது. இங்க பாருங்க. won't, will, didn't, did, isn't, is, won't, will. அப்ப எதிர்மறை அதாவது எதிர்மறை கூற்றிற்கு எதிர்மறை பதில குடுக்கணும்னா, இங்க நெகட்டிவ்ல இருக்கும். கீழ பாசிட்டிவ் ஆக்கிற வேண்டியது. அடுத்து நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது எதிர்மறையில் இருக்கக்கூடிய கூற்றிற்கு நேர்மறை பதில குடுக்கணும். அதாவது இது முருகன் இல்லை. இல்லை இது முருகன் இல்லை. அதான். நெகட்டிவ் ரிமார்க்ஸ் என்னது? இது முருகன் இல்லை. அதுக்கு அக்ரிமெண்ட் என்னது? இல்லை இது முருகன் இல்லை. இது மாங்காய் இல்லை. இல்லை இது மாங்காய் இல்லை. இதை அவன் செய்யவில்லை. இல்லை இதை அவன் செய்யவில்லை. இப்ப பாருங்க. நெகட்டிவ் ரிமார்க்ஸ் எதிர்மறை கூற்றை நேர்மறையில் கூறுவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு. அதே இதுதான். அதாவது அந்த இல்லைங்கிறத நோவ வச்சு இங்க என்ன நெகட்டிவ் இருக்கோ அங்க நெகட்டிவ் வச்சிடணும். எதிர்மறை எதிர்மறை கூற்றுக்கு நேர்மறையில் பதில் கொடுப்பதற்கு இங்க என்ன நெகட்டிவ் இருக்கு, நோ வச்சு இங்க என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடணும். அடுத்து நேர்மறைக்கு எதிர்மறை பதில கொடுக்கிறது. நேர்மறை வாக்கியத்திற்கு எதிர்மறை பதிலை கொடுப்பது. இங்க நேர்மறையில இருக்கும். இங்க எதிர்மறையில கொடுக்கணும்னா இங்க என்ன ஆக்சிலரி இருக்கோ அதை நாட்டை சேர்த்துக்கோ. அவ்வளவு மட்டும்தான். பின்னாடி முழுக்க திருப்பக்கூடாது. இங்க ஒரே ஒரு வெறுப்பு இருக்குன்னா டூ நாட்டா, டஸ் நாட்டா, டிட் நாட்டா வச்சு அவ்வளவுதான். பார்த்துட்டோம். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, நாம் ஆங்கிலத்தை பேசுகின்ற பொழுது சில பதில்களை கொடுப்பதற்கு நமக்கு தெரிந்ததை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப அவர்கள் எவ்வாறு வரையறுத்திருக்கிறார்கள்? அதாவது ஒரு ஒரு வினாவிற்கு அதாவது துணை வினைச்சொல்லை வைத்து கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு நேர்மறை பதில், அதாவது அக்ரிமெண்ட், நேர்மறை பதில் என்ன, எதிர்மறை பதில் என்ன, பதில் என்ன? அது ஐ மீன் பாசிட்டிவ் ஆன்சர் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர். Do you go to school? Yes, I go to school. Positive answer. Do you go to school? No.
I don't. No. Yes, I do. Do you go to school? Yes, I do. No, I don't. Did you go to school? Yes, I did. No, I did. இதே இது நெகட்டிவ்ல இருப்பாங்க. Didn't you go to school yesterday? Agreement வந்து yes, I didn't. Disagreement? No, I did. இல்லை நான் ஆமா நான் போகவில்லை. இல்லை நான் போனேன். Yes, I didn't. No, I did. நெகட்டிவ். இதே மாரி பயன்படுத்தும். அதே மாரி தாங்க நானும் சொல்லிட்டேன். நேர்மறைக்கு நேர்மறை ஆன்சர். எதிர்மறை எதிர்மறை கூற்றுக்கு எதிர்மறை ஆன்சர். நேர்மறை கூற்றுக்கு எதிர்மறை ஆன்சர். எதிர்மறை கூற்றுக்கு நேர்மறை ஆன்சர். 4யும் பார்த்திருக்கு. திரும்ப திரும்ப நான் 2, 3 முறை விளக்கிவிட்டேன். இருப்பதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இந்த அதாவது ஆக்ஸிலரி வெர்பை வைத்து ஆக்ஸிலரி துணை வினைச்சொற்களை வைத்து கேள்விகள் கேட்கப்பட்டாலும் சரி, அல்லது வாக்கிய கூற்றுகள் ரிமார்க்ஸ் வாக்கியங்கள் இருந்தாலும் சரி, நேர்மறை எதிர்மறை வாக்கியங்கள் இருந்தாலும் சரி, அதற்குள்ள பதிலை எவ்வாறு ஷார்ட் ஆன்சர்ஸ் குறு விடையில் எவ்வாறு கூறுவது என்பதை பற்றி பார்த்தோம். நம்ம ஆங்கிலம் பேசுவதற்கு எழுதுவதற்கல்ல, ஆங்கில உரையாடலுக்கு இது மிக மிக இன்றியமையாதது. எனவே மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை இந்த ஆக்ஸிலரி வெர்ப்ஸினுடைய பயன்கள் குறித்த என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.